தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை மற்றும் மாநில தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத் சாஹூ சாரோட டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆஃப் கவுண்டிங் ஸ்டாஃப் இந்த எண்ணிக்கை பண்ணக்கூடிய அலுவலர்களின் பயிற்சி நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக மதிப்புரிய கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரி லலிதா ராஜேந்திரன் மேடம், அதே மாதிரி வட சென்னை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் திரு கட்ட ரவி தேஜா ஐஏஎஸ் முன்னிலையிலையும் டிஆர்ஓ சுரேஷ் மற்றும் எல்லாரும் உள்ள நிறைய வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க. மெயினாக இன்றைக்கி வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை மூன்றுக்கும் ட்ரைனிங் கார்த்தாலேருந்து இரவு வரைக்கும் நடக்கும். இந்த ட்ரைனிங்கில் கவுண்டிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1433 கவுண்டிங் ஸ்டாஃப், நமக்கு மைக்ரோ அப்சர்வர்கள் நுண் பார்வையாளர்கள்னு 357 பேர். இதை கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர்கள் 374 பேர். அது மட்டும் இல்லாமல் கவுண்டிங் அசிஸ்டன்ட் 380 பேர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 322 பேர். ஆக மொத்தம் 1433 நபர்கள் இந்த பணியில் ஈடுபடுவாங்க. இதில் 20% ரிசர்வும் உள்ளடங்கும். ஸோ இவங்க அன்னி டேட்டுக்கு கவுண்டிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் 14 டேபிள், தென் சென்னையில் 14 டேபிள் ப்ளஸ் ஷோலிங் தவிர ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு நான் சொல்கிறது, வட சென்னையில் இருக்கிற 6 அசம்பிளிக்கு ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி 14 டேபிள், தென் சென்னையில் ஷோலிங்கலூர் நீங்களாக ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி 14, ஷோலிங்கநல்லூர் மட்டும் மேக்ஸிமம் 30 டேபிள் போட்டிருக்கோம். ஏன்னா ஷோலிங்கர் 600க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குது. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியும் 16 டேபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஆர்ஓஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் நடத்தும் அதிகாரி கீழே 18 உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடி பொறுப்பில் இருந்தாங்க. அது இல்லாமல் நம்மளோட போஸ்டல் பேலட் மெஷின், அது அதே மாதிரி நம்ம ஆர்மியில் கொடுத்த போஸ்டல் பேலட்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு 3, இதர போஸ்டல் பேலட்டுக்கு 26 என்று ஆக மொத்தம் 47 அசிஸ்டண்ட் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி கூடுதலாக நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஏஆர்ஓஸ் மற்றும் கூடுதல் ஏஆர்ஓஸ் சேர்ந்து வட சென்னையில் 16, தென் சென்னையில் 16, மத்திய சென்னையில் 15, ஆக மொத்தம் 47 அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அடிஷ்னலாக இன்க்ளூடிங் த எக்ஸிஸ்டிங் ஏஆர்ஓஸ். எக்ஸிஸ்டிங் 18, அடிஷ்னலாக இருக்கக்கூடிய 29, 47 பேர் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்மளோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. 3 வளையத்தில் பாதுகாப்பில் 1384 பேர். உள் வளையத்தில் நம்மளோட சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் ஒவ்வொரு நாளும் இவங்க டெய்லி அவர் போயிட்டுருக்காரு. நாங்களும் காவல்துறையிலையும் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக நிறைய கேமராஸ் சிசிடிவி கேமராஸ் 922 கேமராஸும் 41 டெலிவிஷன்ஸும் உள்ளே போட்டிருக்கோம். சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் நார்த் சென்னையில் 280, தென் சென்னையில் 342, தெற்கு சென்னையில் 300, ஆக மொத்தம் 922 கேமராஸும் லோக்கலாக பார்க்கக்கூடிய டெலிவிஷன்ஸ் ஒரு 41, 13, 13, 15 வட, தென் மற்றும் மத்திய சென்னையில் அதை போட்டிருக்கோம். ஓவரால்ங்க எல்லாமே திட்டமிடப்படி நடக்கிறது. இதற்கு அடுத்த கட்ட ரேண்டமைசேஷன் மறுபடியும் இந்த பணியாளர்களுக்கு எந்த கான்ஸ்டுவன்சி போகிறாங்க, வட, தென் அதுக்கப்புறம் எந்த அசம்பிளி போகிறாங்கங்கிறது 3ஆம் தேதி 8 மணி அளவில் இதற்கான பயிற்சி இந்த ரேண்டமைசேஷன் 8 மணி அளவில் பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள் 1ஆம் தேதி வர இருக்கிறார்கள். அதுலேயும் கூடுதலாக ஒரு பொதுவாளர்கள் 2 பொது பார்வையாளர்கள் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு வராங்க. ஸோ 6 பேர் வருவாங்க. அவர்கள் முன்னிலையில் அது 8 மணி அளவில் 3ஆம் தேதி நடக்கும், திங்கட்கிழமை. கடைசி ரேண்டமைசேஷன் 5 மணி அளவில் அவங்க எந்த டேபிள், அதற்கான பயிற்சியும் 3ஆம் தேதி 2ஆம் கட்ட பயிற்சி 3ஆம் தேதி இதே இடத்தில் எல்லாருக்கும் நடத்தும். கடைசி கட்ட ரேண்டமைசேஷனுங்கிறது எந்த டேபிளுக்கு அந்த பணியாளர் போகிறான்ங்கிறது 4ஆம் தேதி வெடிகாலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டிங் சென்டரில் நட இருக்கிறதுன்னு சொல்லி அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.